Warm greetings to all. Today I am going to present a topic called Redefine Thinking. For this, I have chosen Chris Men's Hostel, where I meet the warden of the hostel and his name is Arun. I have addressed the problem that entering a fees payment in manual method, it is the problem faced by them. So I give the solution for them. நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா மேனுவலாக என்ட்ரி பண்ணுறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு எக்ஸல் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நான் வந்து அவங்கள்ட்ட அப்புறமா கேட்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோ மேனுவலாக என்ட்ரி பண்ணுறதுலாம் ப்ராப்ளமானு சொன்னீங்களா, அதனால் அதுக்காக நான் எக்ஸலில் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸல் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ணுறோம், இதில் என்னென்ன என்ட்ரி பண்ணுறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் நேமு யார் யார் இருக்கும், ரூம் நம்பர், அப்புறம் அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, ஆமாவா இல்லைன்னு டைப் பண்ணுறோம், என்ன டேட்டில் பே பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப மேனுவலாக எழுத தேவையில்ல. ஒரு டைம் வந்து ஒரு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நீங்கள் அடுத்த மட்டும் பண்ணால் போதும். ஓகே, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி. And this is the solution which I made it. It consists of student name, room number, fee amount, paid, yes or no, date of payment. நான் இந்த மாதிரி எக்ஸல் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணுறது ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் எக்ஸல் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வேணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் அதில் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம டோட்டல் வந்து நாம் உட்காந்து மறுபடியும் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் யார் யார் தரல, யார் யார் தரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம என்ட்ரி பண்ணுறோமோ, இதில் என்ட்ரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அப்படி டோட்டல் வந்து கீழே ஷோ ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு யார் யாருக்கும் அவங்க தரல அப்படிங்கிறதும் கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் அதை வந்து நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே, எனக்கு டோட்டல் வேணும், இந்த மாதிரி டோட்டல் வேணும், எக்ஸ்பெண்டிச்சர் யாரும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு நான் இன்னொரு அதே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது. இதுலேயே வந்து டோட்டல்ஸ் இருக்குது, டோட்டல் கலெக்டர் இருக்குது, எக்ஸ்பெக்டட் இவ்வளோ, பெண்டிங் இவ்வளோ இருக்குது, டிஃபால்டர்ஸ் இவ்வளோ இருக்குது. டோட்டலாக வந்து கீழே ஷோ ஆஃப் ஆகிடும். ஆமாம், நீங்கள் வந்து இங்கே அமௌண்ட் என்டர் பண்ண மட்டும் போது இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, And this is the next I modified after the feedback of him. Same as the first one, I just added total expected, total collections, pending and default is with simple Excel formulas. நான் கொடுத்ததை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு? அந்த நான் ரெண்டாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தது, அது எப்படி இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துப்பா. ஆக்சுவலாக டோட்டல் வந்து ஓகே, எனக்கு அது ஓகே வருது. பட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தோன்னே புரியுற மாதிரியும், லைக் மேனேஜ்மெண்ட்டில் காட்டும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, நான் பார்த்துக்கலாம். நான் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் அது கொஞ்சம் பண்ணி தரேன். நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயே நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் டோட்டல் எண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன வேணாம். இது நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போதும் இந்த சார்ட்டை காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது. நம்ம இவ்வளோ எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க, எவ்வளோ பேர் கட்டிருக்காங்க அந்த மாதிரி இதுலேயே வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. After hearing the feedback, I add a summary table and I give the pie chart and bar chart for easy understanding of the fee payment of students in a hostel. It is very easy to understand and more apt and in a visual manner and easy understanding of any management to what is the position of the particular PG. I just link the summary table with the sheet 1. It will automatically make changes of it.
ப்ரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நான் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அதாவது கிறிஸ்டல் கிளியராக வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அதை வந்து சார்ட் மாதிரி காட்டும்போது மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ பில்டிங் எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 3 இது பண்ணீங்களா, அது எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, எது ரொம்ப கன்வீனியன்ட்? அந்த செகண்ட் ஒன் நீங்கள் டோட்டல் போட்டிங்களா, அதுலேருந்து நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சார்ட் மாதிரி காட்டும்போது வந்து விஷுவலாக பார்க்கும்போது டக்குன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ தட் ஃபைனல் இருக்கிறது ஆப்வியஸாக கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்குது. இப்போ இதில் வந்து எது பெட்டராக இருக்குது? இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவலாக என்ட்ரி பண்ணிங்களா அது பெட்டர்? அது ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்தது தான் ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நாங்கள் நேம் லிஸ்ட் எடுத்து நாங்கள் எழுதி அதுக்கப்புறம் நாங்கள் கவுண்டிங் வந்து மேனுவலாக போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா நாங்கள் டிஃபால்ட்டாக வந்து நாங்கள் நேம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நாங்கள் வந்து ஜஸ்ட் அமௌண்ட் அண்ட் டேட் போட்டு என்றைக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு டேட் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டோட்டல் ஆகிடுது. அது ஃபுல் சார்ட் மாதிரி வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்கும்போது. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. After all the iteration, this chart is more effective than all, which includes of what they have done manually in the past. This is the best one of all of it. Thank you for the opportunity. Thank you all.